எதுகையும் மோனையும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சம், பார்த்து ரசிப்பது கலையும் மடகும், கலையை சிறந்தது இயலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். இப்புலவன் கொண்டு வந்த பாட்டில் சபையில குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற அகச்சல் வேண்டாம். அவருக்கு நான் பேசினால் தக்க பதில் கிடைக்கும். அப்படியானால் மன்னரவே மற்றவருக்கு அதிகாரமோ? புலவர் வரல. நக்கீரரே, எமது பாட்டில் நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு கற்றம் கண்டி? சொற்றுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? நீ கொண்டு வந்த பாட்டில் படுகில பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ் சிறுதவையின் தலைவன் நக்கீரன். கீரனா? தமிழின் தலைவன் என்றுதான் பாட்டில் குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டி? முதற்கண் பாட்டை யார்? நாம் தான் அழைக்கிறோம். எழுதிய நீ வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை. பிரச்சனை புலவருக்கு முதலில் பொய்யரை தேவையில்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம். அதை பற்றி மற்றவர்கள் அறுவடை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இதுவும் பாட்டிலே விலை இருக்காது என்ற அர்த்தமா? அது பற்றி கூறக்கூடாதா? என் பாட்டில் குற்றம் கூறுகிறாரா? கூறி பார். கணினிக்கு சர்ச்சை தேவைதான், அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் மேலார். பொறுத்து பாருங்கள். நக்கீரனே, நமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டி? பொற்றுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லி குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே செய்யலை சொல்லும். உங்களுடைய வாழ்க்கை எழுந்ததை தும்பி காலம் செவ்வாது கண்டது முடியுமோ? பெயலியது எரிய நட்பின் மயிலியல் சிறையை கொண்டலே நயவங்களோ நீ எரியும் பூவே. இதுதான் நமது செய்யுள். நமது செய்யுளின் கருத்து தலைவரின் காதலை மெய்மறந்து அவளது கூட்டலை வரும் நோக்கத்தை புகழ்ந்து கண்டைய வைத்து பாடுவதாக செய்ய வைத்திருக்கிறேன். அந்த செய்யுளின் கருத்து புரியவில்லை. பெண்களுக்கு ஏற்கனவே கூட்டலில் மனம் ஒன்று என்பதுதான் நமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாடி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியும் தவிர பிறப்பிலிருந்து வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை என்னாலும் ஒத்துக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட கிடையாது. இயற்கையில் மனம் கிடையாதோ? கற்புக்கரசிகளாய் விலகும் பெண்களுக்கு கூட செயற்கையில் இன்று இயற்கையை கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு, 7 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். பாட்டை ஏற்றுவோர் நாக்கில் இருந்து உலகுதாரை பாரதி, அவனுக்கும் அதே கதிதானோ? கலைமகள் என்ன கலைமகள் என்ன? நான் அன்றாடம் வழிபாடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாரே அன்னை மலரவர் உமையவர், அவளுக்கும் அதே விதிப்படிதான். உண்மையாக நிச்சயமாக எமது சபையின் மீது ஆணையாக, எனது தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக நினைப்பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயினுமாக உமது நெற்றி ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே. அங்கம் பொழுது பெற அருவாளின் நெருப்பூசி, பங்கம் பலவரண்டு கால் வளர்ச்சி, சங்கரனை கீழி கீழான இருக்கும் நக்கீரனோ என் கவியை யாராய்
வாழ்வது இந்த குலம் அந்தரனாக்கு ஏற்கணும். சந்தை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரம் செண்பக செண்பக பாண்டியனே, கவலை வேண்டாம். எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. சூடின் வெப்பத்தாராத கொத்தாமரை குளத்தில் விழுந்து கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் பெறுவார். நக்கீரம் ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதமும் நீயே, மூவரும் நீயே, முன்னரும் நீயே, தேவரும் நீயே, தீர்க்கமும் நீயே, முக்கன் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, மூல தமிழ் பொருளே, அமைதினிய தமிழ் முதலியால் யாம் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்தில் பொருள் குற்றம் ஏற்படலாகாது என்று எதிர்வாதம் செய்திருக்கிறேன். ஐயனே, இச்சிறியனை மன்னியும் தவறிருந்தான். புலவரே, கவலை வேண்டாம். நமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றுதான். வந்திருப்பது இரண்டு என்ற தமிழோடு விளையாடவே நாம் வந்தோம். வந்தது எவன் என்றென்று அறிந்தும் வெற்றிக்கண்ணை திருப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய தமிழ் தூய்மைக்கு என் வாழ்த்துக்கள். வாழ்கனும் தமிழ் மொழி.